ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னர் கிடைத்த உளவு தகவலுக்கு அமைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்காமை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஒழுக்காற்று விசாரணையில் அவர் குற்றவாளி என நிரூபணமான நிலையிலேயே தேசிய போலீஸ் ஆணைக்குழு நிலந்த ஜெயவர்தனவை போலீஸ் சேவையிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. தேசிய போலீஸ் ஆணைக்குழு நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக உரிய விசாரணையை மேற்கொள்ள மூவரடங்கிய குழுவை அமைத்தது. அதில் குற்றப்பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட சகல குற்றச்சாட்டுகளிலும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நிலந்த ஜெயவர்தன குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் மேற்கொண்ட குற்றத்தின் பாரதூர கவனத்திற்கொண்டு உடன் அமலுக்கு வரும் வகையில் அவரை போலீஸ் சேவையிலிருந்து நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கை தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அதன் தலைவர் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி லலித் ஏகநாயக்க தலைமையில் ஆணைக்குழு கூடிய போதே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அரசு உளவு சேவையின் பணிப்பாளராக நிலந்த ஜெயவர்தன செயற்பட்டார். ஈஸ்டர் தாக்குதலில் பொறுப்பு கூற வேண்டிய தரப்பாக பெயரிடப்பட்டு நட்டையீடு செலுத்துமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டவர்களின் பட்டியலில் நிலந்த ஜெயவர்தனவும் உள்ளார். அவர் 750 லட்சம் ரூபாவை நட்டையீடாக ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செலுத்தியிருந்தார்.